5ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் நகராட்சி தொடக்கப்பள்ளி கல்வியில் படிக்கிறேன். நான் காமராஜரை பற்றிய கட்டுரை சொல்லப் போகிறேன். இக்கல்வி சாலையின் தலைமை ஆசிரியர் அவர்களே, ஆணிவேர்களே, ஆசிரியர் பெருமக்களே, வருங்கால தங்கங்களே, எதிர்கால சிங்கங்களே, ஐம்பூதங்களே, நான்வரை வேதங்களே, என் சொந்தம் பந்தங்களே, கட்டிக்கரும்பே, கருப்பட்டி இனிப்பே, விண்ணை அழந்த என் அன்னை தமிழே, உங்கள் அனைவரையும் என் சிரம் தாழ்ந்து வணங்கி என் உரையை துவங்குவேன். தாருங்கள் தங்கள் கவனங்களை உலகம் போற்றும் மகாராசர், அவர் எங்கள் காமராசர். கர்ம வீரர், பெருந்தலைவர், மேலை ஏழை பங்காளர் என்றெல்லாம் புகழ்படும் காமராஜர் பற்றிதான் பேச வந்துள்ளேன். இன்ற பொழுதிற் பெருதுவக்கம் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்றார் வள்ளுவர். இந்த குறள் கூறுவது போல ஆண் பிள்ளையை ஈன்ற பொழுதை விட அவன் அரியணையில் இருந்த பொழுது உலகம் புகழ்ந்ததை கேட்கும் பாக்கியம் ஒரு தாய்க்கு கிடைத்தது என்றால் காமராசரை ஈன்ற எடுத்து சிவகாமி அம்மாள் தான் இத்தகு பெருமக்களை பெற்ற தூய தாய். உலகம் அழியாமல் நிலை பெற்று இருப்பதற்காக காரணம் தமக்கென்ன, முயலாம பிறர்க்கென்ன வாழும் பெருவாழ்வு வாழ்வுபவர்கள் இருப்பதால் தான் என்று புறநானூறு கூறுகின்றது. இக்கூற்றிற்கு மிகவும் பொருத்தமான வாழ்க்கை வாழ்த்து இப்புலகை நிலை பெற சேர்ந்தவர் காமராசர். காமராசர் மறைந்தவுடன் அவன் வசிந்த வாடகை வீட்டின் சொந்தக்காரர் எடுத்துக்கொண்டார். பயன்படுத்திய காரை காங்கிரஸ் எடுத்துக்கொண்டார். அவருடைய பெயரை மட்டும் வரலாறு எடுத்துக்கொண்டது ஏழைகள் வாழ்வில். ஏற்ற வர ஏற்றும் உழைந்தார் மற்றும் வரவாற்றில் அணைகள் கட்டி வைத்தார். ஆக்கமுடன் செயலை கொட்டி வைத்தார். போற்றி உங்களை புகழ்கின்றோம், அதனாலே நெஞ்சம் மகிழ்கின்றோம். கோடிகள் சேர்க்கும் மனிதர்கள், கொஞ்சம் இவர் செயல் பாருங்கள். வறுமையில் அவர்தான் வாழ்ந்தாரே, மக்கள் வளர்ச்சியை மட்டும் நினைத்தாரே. உலகம் உள்ளிட்ட நாள் வரைக்கும் பெருத்தலைவர் புகழே நிலைத்திருக்கும். பேச வாய்ப்பிழித்து பேசவிட்டு அமைதி காத்து ஒத்துழைத்த அத்துணை பேரையும் சிறந்தாழ்த்து வணங்குவது நல்ல பழக்கம். அதுவே எனது வழக்கம். தமிழே என்றும் என் முழக்கம். பேசி முடிக்கின்றேன். வணக்கம்.